முதல் வணக்கம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இவ்வளவு நிறைய சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு செம காமெடி ஜானர் படம். படத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து நான் படம் பார்த்துட்டேன். லாஸ்ட் வரைக்கும் செம்மையா என்ஜாய் பார்க்குற மாதிரியான ஒரு படமா இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து தேட்டருக்குள்ள வந்தா ஒரு மனமகிழ்ச்சியோட இவ்வளவு ஜாலியான ஒரு விஷயத்த, சீரியஸான விஷயத்த பயங்கர ஜாலியா இயக்குனர் சொல்லியிருக்காரு. இயக்குனரை பத்தி சொல்லணும்னா, நானும் அவரும் முதல்ல அமீரன் நடிக்கவே ஆரம்பிக்கல. அந்த காலகட்டத்திலேயே அமீரனுக்கு ஒரு கதை சொல்லுவோம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா ரெண்டு பேரும் போய் ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு பார்க்க முடியாம வந்தோம். ரெக்கார்டிங்கா அப்படி அமீரனுக்கு ஒரு கதை சொல்லணும்னு சொன்னேன். அப்ப நான் இயக்குனரா இருந்தேன், ஆதம்பாவா இணை இயக்கமா இருந்தாரு. 2 பேரும் போயிட்டு அவரை சந்திக்க முடியாம திரும்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் தன்னோட முயற்சியிலையும் வளர்ச்சியிலையும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசரா வேற யாரா இருந்தாலும் இவ்வளவு பாரத்தை தாங்கியிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. என் நண்பனோட மன உறுதி வந்து அதை உண்மையிலேயே வந்து இன்னைக்கு தமிழ் ப்ரொடியூசர் வந்து யாராலையும் வந்து தாங்க முடியாத எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதையும் அவ்வளவு நேர்த்தியா படம் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு பின்னால அவரோட கதை விவாதங்கள்லையும் கதையும் அவர் எப்படி நல்லா பேசுவார் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இயக்கத்திலையும் ஒரு மிகப்பெரிய பேர் அந்த படத்தின் இயக்குனர் ஆதம்பாவாவுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். அதான் அன்னைக்கு வந்து அமீரன் சந்திக்கிறதுக்கே எங்களால முடியாத ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு அவரை வச்சு இயக்குற அளவுக்கு உயர்ந்த என் நண்பனுக்கு வந்து உண்மையிலேயே என்னுடைய முதல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அமீரன் அவர் நம்மள சிசின்னு நினைக்கிறாரா இல்லையோ, நமக்கு எப்பயுமே அவர் வந்து குரு தான். ஒரு ஆள் இல்லாத சிக்னல்ல கூட அத்துமீறி தன்னோட கார் கூட போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சுய ஒழுக்கமான கேரக்டர் அவரை பார்த்தா நான்லாம் வந்து படத்துல விடுங்க, என்னோட பர்சனல் கேரக்டர்ல கூட நிறைய திருத்திக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அது அவனோட சுய ஒழுக்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கெல்லாம் அப்படி ஒரு எண்ணமே வந்து தோன்றுச்சுன்னு சொன்னா அது மிக இல்லை. படத்தோட ஹீரோயின் அவங்க வந்து இந்த படத்துக்கு மேல உண்மையிலேயே ஒரு பெரிய இடத்துக்கு கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா வந்து அவ்வளவு இளமையா அவ்வளவு அழகா அப்படி ஒரு ஹீரோயின், ஒரு படத்தோட ஆர்டிஸ்ட் குரூ வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கணும். எல்லா இடத்துலயுமே வந்து இமான் அண்ணாச்சி செம்ம ஸ்கோர் பண்ணிருப்பாரு. மற்றும் 6 பேர் அப்படின்னு ஒரு குரூப் இருப்போம். அந்த குரூப் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து சீன் பை சீன் வந்து ஸ்கோர் பண்ணிருப்போம். எனக்கும் வந்து படத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு வழங்கிய என் நண்பனுக்கும் அமீரண்ணனுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.